ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தல அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தோட ட்ரெய்லரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும், அண்ட் தென் இந்த கதையோட டீட்டெயில்ஸ் என்னவாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இது வந்து ஒரிஜினலாக இல்லை, பட் நம்ம இது என்னென்னு பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை குத்துற சீன் இருக்குது. இது மேக்ஸிமம் ஹாங்காங் அண்ட் மலேசியா சிங்கப்பூர் சைடில் தான் அதிகமாக இருக்கும். அதாவது ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் அஜித்தோட ஹேண்டில் வந்து பச்சை ஊற்றி ஒரு ட்ராகனோட பச்சை குத்துற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. இது வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற இடத்துல வந்து இந்த ட்ராகனோட ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னா, அஜித்குமாருக்கு ஒருத்தர் வந்து ஒரு வால் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தா அதே பச்சை குத்துற சீன் வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அஜித்துக்கு வந்து ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க. ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறாரு. ஸோ அந்த கேங்ஸ்டரை வந்து அவர் வந்து வேர்ல்டு லெவலில் பயங்கரமான ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். அவர் வந்து ஒரு ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வர்றாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அவர் கையிலலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான மோதிரங்கள்லாம் இருக்கும். அண்ட் தென் ஒயிட் பேண்ட் அண்ட் ஒன் ஷர்ட் போட்டிருக்க ஒரு பெரிய டான் அப்படின்ற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. இது முழுக்க இந்த படத்தில் வந்து அஜித் வந்து ஒரு பெரிய டான் மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அவர் கையில் இருக்கிற கன்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் அவரோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். இது மகாராஷ்டிராவில் அவரோட கார் ஒன்று காட்டியிருப்பாங்க. அதில் ஒரு ட்ராகன் சிம்பிள் இருக்கும். இது வந்து அவர் வந்து மகாராஷ்டிராலேருந்து வர ஒரு சீன் கதை மாதிரி வந்து இதில் வந்துக்கிறது. ஸோ கதையில் ஒரு சீன் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற மாதிரியோ இல்லை மகாராஷ்டிராலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பில்லாவில் வர மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டராக வந்து அஜித் இந்த படத்தில் இருக்கிறாரு. அதில் அவர் ஒரு நடுத்தரமான, அதாவது எப்படின்னா ஒரு 45 to 50 அந்த ஏஜில் இருக்கிற மாதிரி ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் ஸ்டைலில் இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு யங்ஸ்டர், அதாவது நம்ம தீனா படத்தில் வர மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லா படத்தோட ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கிற நிறையா படங்களோட கிளிப்பிங்ஸு அந்த அதில் இருக்கிற மாதிரி ஸ்டைல்ஸ், அந்த இதில் லுக் எல்லாமே இதில் இருக்கும். அதே மாதிரி இவர் வந்து வேதாளத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ஸும் இந்த இதில் இருக்குது. அவர் வந்து ஜெயிலில் வந்து ஒரு எல்லாத்தையும் ஆட்சி செய்கிற மாதிரி, ஜெயிலில் மிக பவரான ஒரு மனுஷனாக இருக்கிற மாதிரியும் இந்த சீனில் ஒரு இதில் காமிச்சிருக்காங்க. அந்த வெளியில் வர்றாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் கேங்குக்குள்ளே அவர் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஃபைட் இருக்குது. அதையும் இந்த சீனில் வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த படத்தில் ஏகே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராகன், அந்த ட்ராகன் அது வந்து அவரோட சிம்பிளாக கூட இருக்கலாம். அதே மாதிரி தீனால் அவருக்கு ஏற்கனவே அந்த இது காட்டுற அந்த இதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி இப்போ அந்த கத்தி வாங்குறதுக்கு முந்தின சீனாக இருக்கும். இது வந்து பில்லா படத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பில்லா படத்தோட ஒரு இது மாதிரி பின்னாடி ஃபுல்லாக ஒரு மாஃபியா கேங் மாதிரி அவர் இது பண்ணுறாரு. ஸோ அவருக்கு பின்னாடி வந்து அவர் மட்டும் இல்லாமல் அவர் வேர்ல்டு லெவல் இருக்க எல்லா பெரிய பெரிய கேங்ஸோடையும் வந்து அவர் இது பண்ணுற மாதிரி ஒரு கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவர் பெரிய கேங்ஸ்டராக வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய மாஃபியாவாக இருக்கலாம். அதனால் அவர் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா போலீஸாரையும் தேடப்படக்கூடிய ஒரு முக்கியமானவராக இருக்கலாம். ஒரு கட்டத்தில் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி வர மாதிரி இருக்கலாம். இது வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, கத்தி வாங்குற மாதிரி. ஸோ அந்த சீன்ஸில் இது வந்து நடுப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இளமையில் இருந்து வயதானவர் வரைக்கும், அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ பெருசாக இது வரைக்கும் என்னென்ன நடக்குது அப்படின்றது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சீன்ஸ் மாதிரி, அதாவது ஒரு சீன் பை சீனாக வந்தால் கூட இருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த இதில் அவர் வந்து வேதாளம் படத்தோட இந்த ஸ்டில்ஸ், இது வந்து நம்ம பில்லாவோட ஓப்பனிங் சீனில் வர மாதிரி அந்த ஓப்பனிங் சாங் வரும் பார்த்திங்களா, அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் கூட இந்த படத்தில் அவருக்காக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஜெயிலையும் அவருக்கு இந்த படத்தில் ஒரு சாங் இருக்குது. அதுலேயே வேதாளத்தோட ஸ்டில்ஸ்லாம் காட்டுவாங்க. இது மாதிரி ஒரு சில ஒவ்வொரு படத்தோட கிளிப்பிங்ஸு அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து இதில் எல்லாமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி டேரக்டர் இதில் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ண மாதிரி எல்லாமே வந்து ஒரு கேங்ஸ்டரான பேஸாகவே தான் இருக்குது. பட் இந்த இதில் வந்து அவர் வந்து வித்தியாசமான ஸ்டைல்ஸ், லுக்கு நல்லாயிருக்கு. இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைலு, அதே மாதிரி அந்த நம்ம ஹேர் ஸ்டைலு எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்காங்க. இதில் வந்து இந்த டார்க் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து அஜித் நிற்கிற ஒரு ஸ்டில் இருக்குது. ஸோ அதாவது வந்து டார்க்னால் வந்து கருப்பு. பட் அந்த கருப்புக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, டார்க்குக்கு பதிலாக ஏகே, நடுவில் இருக்கிற ஏகே வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமார் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அஜித்குமாரா இல்லை வெறும் ஏகே அப்படின்றதுக்கு வேறு எதுவும் பேர் இருக்கா அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஒரு ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டில்ஸ் எல்லாம் இந்த படத்தில், இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அவர் ஒவ்வொன்றா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் சீனில் அஜித் ஏதோ ஒரு இதை வந்து எடுத்துக்கிற மாதிரி, அதை சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபாரினில் இருக்கிற ஒரு பெரிய ஜெயில், அந்த ஜெயிலில் அஜித்குமார் இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. பட் ஸோ இதில் அவர் ஃபாரின்லேயும் இருக்கிற மாதிரி, ஃபாரினில் ஒரு கேங்கில் இருந்து வெளியில் வர்ற மாதிரியும் இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டராகவும் இருக்காங்க.
அஜித்குமார் வந்து ஒரு ஒரு பிளேஸில் வந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. ஸோ இது வந்து அவரோட பர்ட்டிகுலர் ஆஃபீஸாக கூட இருக்கலாம். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து துரோகத்தால் வீழ்த்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து திருப்பி அவர் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டு திருப்பி அந்த கதைக்குள்ளே திருப்பி அவரை ரிட்டர்ன் வர்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தீனா படத்தில் அவர் வந்து அந்த நம்ம லைலா அவங்கெல்லாம் இருக்கும்போது ஸ்பென்சர் பிளாஸாவில் ஃபைட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கிற அந்த ஒரு அந்த இது நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு இது கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்து வர வீடியோவை பாருங்கள்.